இல்ல, இது நடக்காது. திவ்யா, என் மருமகளே, நீயாவது சொல்லுமா? இவன் தெரியாம செஞ்ச தப்புமா இது? நீ மன்னிச்சு ஏத்துக்கோமா. இனி அவன் கனவுல கூட அந்த பொண்ணை பத்தி யோசிக்காம நான் பாத்துக்கிறேம்மா. நீ சொல்லுமா. எந்த பொண்ணும் இப்படி ஒரு நிலைமையில இப்படி ஒரு பையனை ஏத்துக்க மாட்டான். நான் என் அப்பாக்கு அப்புறம் அதிகமா லவ் பண்ணது உங்க பிள்ளையதான். அவரு என்ன பத்தி யோசிக்கலனாலும் என் காதல் உண்மை. அந்த காதலுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கணும். திவ்யா, என்னடி என்னடா பேசுற? அம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. போடா போடா. ஓ மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் வாங்க. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. மாப்பிள்ள, ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறது, அவ கூட வாழணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக இப்படியா? மாப்பிள்ள, இந்த பிரச்சனைய என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கமா போச்சு. இனி ஆளாளுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை மாத்தவா முடியும்? அதெல்லாம் மறந்துடுங்க. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறா. அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு அது போதும். உங்களை விரும்பாத பொண்ணை நினைச்சு உங்களை விரும்பி வர உறவை விட்டுறாதீங்க. அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். விடு, பொறுமையாரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. எவ்வளவு பெரிய அவமானத்தை உருவாக்கி இருக்கான்டா இவன். விடு, வருத்தப்பட வேண்டிய நானே நிதானமா இருக்கேன். நீ எதுக்கு அவசரப்படுற? விடு, பாத்துக்கலாம். இந்த காலத்து பசங்க பண்ணாததையா இவர் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு யோசிப்போம். முனுசாமி, உன் பெருந்தன்மை யாருக்குமே வராதுடா. விடு, பாத்துக்கலாம். மாப்பிள்ள, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. முனுசாமி, என்ன மன்னிச்சிடுறா. விடுடா, இதெல்லாம் நீ சொல்லியா செய்யறாரு? எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல. அதான் இப்படி ஒரு தடங்கல் நடக்குது. இதெல்லாம் ஒரு திருஷ்டியா நினைச்சுக்க வேண்டியதுதான். சரி, நான் முதல்ல என் பொண்ணை சமாதானப்படுத்துறேன். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். போ, முதல்ல அவளை சமாதானப்படுத்தி வை. நன்றிங்க. டேய் கதிர், நீ உட்கார். டிவி ஆன் பண்ணு. சரிங்கப்பா. உட்காரு முனுசாமி.
பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். வணக்கம் சார். புதிய மாவட்ட இளைஞரணி செயலாளரா உங்களை கட்சி அறிவிச்சிருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுல உங்களோட கருத்து என்ன சார்? கட்சி இப்படி அறிவிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு கட்சி எனக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் என்னோட கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பல பேர் இந்த கட்சியிலேயே இருக்காங்க. இந்த கட்சிக்காக உங்களை விட அதிகமா உழைச்சவங்க, உங்களை விட சீனியர்ஸ்க்குலாம் கிடைக்காத பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? குறிப்பா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவரே இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? 20 வருஷமா நாங்க இந்த ஊர்ல தான் இருக்கோம். எங்களுக்கு என்னைக்குமே இதுதான் சொந்த ஊர். சிட்டிங் எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதுனால இந்த ஊர் மாப்பிள்ளையாக போறீங்க. அதனால இதுதான் உங்க ஊருன்னு பெருமையா சொல்றீங்களா? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் இந்த ஊர் மாப்பிள்ளை தான். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா என் மனைவி சிட்டிங் எம்எல்ஏ முனுசாமி சாரோட பொண்ணு திவ்யா இல்ல.